துலாம் ராசிக்காரங்க, நீங்க பிறந்தது வெற்றி பெறத்தான். இப்போலேருந்து ஆரம்பிங்க. உங்க வெற்றியான பாதையில நீங்க ரொம்பவுமே சிறப்பா பயணம் செய்ய முடியும். நீங்க ஒரு சாதாரண ராசியே கிடையாதுங்க. அமைதி தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியா அமைஞ்சிருக்கு. நீங்க சமநிலையை உருவாக்கக்கூடிய திறமை கொண்டவங்களா இருக்கீங்க. நீங்க போகிற இடம் எல்லாமே உங்களை தேடி வெற்றி வாய்ப்பு பின்தொடர்ந்தே வரும்னு கூட சொல்லலாம். இந்த துலாம் ராசி ஒரு தராசு போல. ஒரு தராசு பாருங்க, எப்பவுமே அதோட சமநிலையில் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு பக்கம் சாயும் போது அந்த உலகமே கவனிக்கும். ஏன் இந்த தராசு இப்படி சாயுது, என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லோரும் உற்று நோக்குவாங்க. அதுபோல தான் நீங்களுமே அமைதியாக இருந்தாலும் உங்களோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே பெருசு. எழுந்து நின்னா உங்கள் உயரத்தை யாராலுமே அளக்க முடியாது. அந்த அளவுக்கு திறமை படைச்சவங்க துலாம் ராசிக்காரங்க. உங்கள் மனசு பாருங்க ரொம்பவுமே மென்மையானதாக இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் உள்ளத்தை பலவீனமாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் நீதியை பார்க்குறவங்க. நீதி பார்க்குறவங்களா இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவு உங்களோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யோசித்து பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வந்திருக்கும். அந்த கஷ்டத்துக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னு எப்பயாச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எல்லோரையுமே சமமாக பார்க்குறீங்கல்ல, அதுதாங்க எல்லா இடத்துலையுமே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் எல்லோருமே உங்களை அதே மாதிரி மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் முன்னாடி பேசுறது ஒன்று, உங்களுக்கு பின்னாடி பேசுறது வேற ஒன்றா தான் இருக்குது. அதனால் பெரும்பாலும் எல்லோரையுமே சமமாக நினைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல மாற்றுங்க. உங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க. நீங்கள் அதிகம் யோசிக்காமல் எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்து போகிறதுனால சில வாய்ப்புகளையுமே இழந்திருப்பீங்க. நம்பியவங்க சிலர் நம்பிக்கையை கூட உடைச்சிருப்பாங்க. அதனால் நிறைய கவலை வந்திருக்கும்ல. அதனால் உங்களை முதல்ல நம்புங்க. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷன் கொடுங்க. இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, தராசு எப்பவுமே சமநிலையை தேடும். அதோட வாழ்க்கையில் சில நேரம் சாஞ்சால் மட்டும்தான் வெற்றியை பெற முடியும். இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் மனசு சொல்கிறது முதல்ல நீங்கள் கேளுங்க. அதிகமாக யோசித்து நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களை மதிக்காதவங்களுக்காக நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது உங்களுக்கு சரியானது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த வாய்ப்பு பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை ஒரு வாய்ப்பு வந்தால் திரும்பவும் அது வராது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தாங்க தலைவன் தலைவி. இதை முதல்ல மறக்காதீங்க. துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ராசியே கிடையாது. அமைதியாக இருக்கக்கூடிய சக்தி. நீங்கள் சமநிலையை உருவாக்க பிறந்தவங்க. நீங்கள் போகிற இடம் எல்லாமே நிம்மதி வரும். உங்களால் எப்பொழுதுமே நன்மை மட்டும்தாங்க. தீமை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்காக காத்திருக்கு. உங்கள் மதிப்பை உணர்ந்த நாள்லேருந்து உங்களோட வாழ்க்கை தரம் உயர தொடங்கும். அது இன்னிலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் பிறந்தது வெற்றி பெறத்தான் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும். உங்கள் உலகம் உங்களை இப்போ கவனிக்க ஆரம்பிக்குது. எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே கான்ஃபிடெண்ட்டாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தொடங்குங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்த காலம் போதுங்க, இனியாச்சும் உங்களுக்காக வாழ தொடங்குங்க. இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் நிறைய இடத்துல சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. ஒரு சில இடத்துல ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குது. எங்கே என்ன மாதிரியான அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா பாதகம் ஏற்படாமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். மகாலட்சுமியின் கடாட்சம் நிறைஞ்ச ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். நீங்கள் பெருமாள் வழிபாடு வெள்ளிக்கிழமையில் செய்கிறதுனால சுக்கிரனோட அருளும் வரும், மகாலட்சுமி அன்னையின் அருளையும் பெற முடியும். பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு நன்மையை பெற விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் பெற முடியும். துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை, அதுக்கப்புறம் சுவாதி, அதுக்கப்புறம் விசாகம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகியிருக்கு அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உழைப்பால் வெற்றி அடைஞ்சிட்டு வரீங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு கிரக சூழல்.
ஆமாங்க, மாத தொடக்கத்திலேயே சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்த்தாரு செவ்வாய். உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வேகம் அதிகரிக்கும். திட்டமிடாமல் செயல்பட்டு வந்த அனைத்து வித பிரச்சனைகளுமே இப்போ தீரும். திட்டமிட்டு இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கான விஷயத்தை செஞ்சு பாருங்கள், நன்மை பிறக்கும். வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் இடையில கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் 19ஆம் தேதியிலிருந்து உங்கள் உடல்நிலையில் சங்கடத்தை கொடுத்துட்டு வந்த கிரக அமைப்பு பாருங்கள், இப்போ உடல்நிலையிலையுமே சின்ன சின்ன ஒரு ஆரோக்கிய தொல்லையை தரலாம். தேவையில்லாத மனபயம், தேவையில்லாத பிரச்சனை, நெருக்கடி வரலாம், கவனமாக இருங்க. 6ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சார். இதனால் கொஞ்சம் செலவு அதிகரிச்சிருக்கும். ஆடம்பர செலவால் கையிருப்பு கரைஞ்சிருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய ஆசையின் காரணமாக சில இழப்புகளையுமே நீங்கள் இந்த மாதம் அடைஞ்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு கூட வந்திருக்கும். இந்த மாதிரி இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். வேலை விஷயமா வசிக்கிற ஊரை விட்டு வேறு ஊருக்கெலாம் ஒரு சிலர் போய் வேலைக்கு போயிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு குரு பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதியுது. இதனால் குடும்பத்தில் சூழல் நிம்மதியை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையும் முடிவுக்கு வருது. உங்களுக்கு தேவைக்கேற்ற பண இருப்பு கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். சிலருக்கு புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற கனவு நனவாகும். இந்த மாதத்தில் வியாபாரிகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, திட்டமிட்டு செயல்பட்டால் ரொம்பவுமே நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. அப்படி மதிப்பு கொடுத்து செயல்பட்டால் பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களை பாதுகாத்துக்க முடியும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி படித்தா நன்மையை பெறலாம். நீங்கள் இந்த மாதம் காமாட்சி அம்மனை வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் விலகும். எடுத்த வேலைகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் வரும். அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க, நினச்சதை நினச்சபடி உங்களோட வாழ்க்கையில் அமைச்சு வாழக்கூடியவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மையை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமையும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யோகக்காரகனாக இருக்கிற ராகு சஞ்சாரம் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு சிறப்பான உயர்வையும் வேகத்தையும் உண்டாக்குறாரு. நினச்சதை அடையணும் அப்படிங்கிற முயற்சி பலிக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக சலசலப்பு கூட வரும். தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. பிரச்சனைகளை பெருசு பண்ணாதீங்க. பிள்ளைங்க பற்றின கவலை அதிகரிக்கும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை இல்லாதது போல நிலை இருக்கும். எதிர்பார்த்த பண வருமானம் கொஞ்சம் இழுபறியாக அமையும். உங்களுடைய பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான புதன் பாக்கியஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். திட்டமிட்ட வேலையை நீங்கள் சிறப்பாக இப்போ செய்வீங்க. எடுக்கிற எல்லா வேலையிலுமே முழுசாக கவனம் செலுத்துறது நல்லது. மறதியின் காரணமாக சிலருக்கு சங்கடம் வரலாம். எதிர்பாராத விஷயம் கொஞ்சம் இழுப்பறியாக கூட இருக்கும். வருமானத்தில் தடை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. புதிய ஒப்பந்தம் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதில் செய்கிற முயற்சி முழுமையாக கவனமாக செய்யணும். உறவுகள் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் ருணரோக சத்ருஜயஸ்தானத்தில் சனி பகவானோட சஞ்சாரம் நடக்குது. எல்லா விதத்துலேயுமே வர நெருக்கடி உங்களை விட்டு விலகும். பெருசாக சங்கடம் எதுவும் இல்லை. அது எப்படின்னா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல நிலை இருக்குது. உடல்நிலையில் பாதிப்பு குறையும். மனசில் இருந்த குழப்பம் நீங்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் கூட முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக மாறும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி பொறாமல் நீங்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆசிரியர்களோட ஆலோசனை ஏற்று செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெறலாம். நீங்கள் இந்த மாதம் பிரத்யங்கியா தேவியை வழிபட்டு வருவதால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புகள் விலகும். நோய் நொடி நீங்கும். அடுத்து விசாகம் நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு பாருங்கள், எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு வாழ்ந்து வரீங்க. உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தன ஞானக்காரகனார் குரு பகவான் இருக்கிறாரு. அவர் 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நெருக்கடி வரலாங்க, கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு இது வரைக்கும் இருந்த செல்வாக்கில் பின்னடைவு கூட வரும். செஞ்சுட்டு வர தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் இழுப்பறியாக மாறும். மனசில் லேசாக குழப்பம் வரும். தெளிவாக இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். குரு பகவானோட பார்வை குடும்ப சுக சத்ருஜய ஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால எதிர்பார்த்த பண வருமானம் சீராக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையுமே தீரும். மாதம் முற்பகுதி கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த கிரக சூழல் ரொம்பவுமே சிறப்பான அமைப்பை ஏற்படுத்துது. குடும்பத்தில் நிம்மதியான சூழல், கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். தாய் வழி உறவுகளாலுமே உங்களுக்கு ஆதரவு உண்டாகுது.
6ஆம் இட சனி பகவானுக்குமே குரு பார்வை உண்டாகிறதுனால நன்மை அதிகரிக்கும். நோய் நொடி இந்த நிலை நீங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் குறையும். வம்பு வழக்கு அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்து வந்தவங்க நிலையில நல்ல மாற்றம் வரும். இது வரைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட எல்லா சங்கடங்களுமே உங்களை விட்டு விலகும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில மாரியம்மன் வழிபாடு செய்வதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறலாம். இறைவனின் அருளால் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.